திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அதிமுக தானே. எடப்பாடி பழனிசாமி எங்க போனாரு? நிலைப்பாடு இல்லைன்ட்டா. நிலைப்பாடு இல்ல. அப்ப உங்களுக்கு ஓட்டுன்னா நீங்க அங்க வருவீங்க, செருப்பால் அடிப்பாங்க சார் உங்களுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், ஏற்கனவே சொன்னதுதான், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுண்ணத்தே பண்ணனா கூட ஒரு முஸ்லீம் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 4000 போலீஸ் அங்க இறக்கி இருக்காங்க. மத நல்லிணக்கம் 6000 என்ன மண்ணாங்கட்டி நல்லிணக்கம். ஆடு பலி கொடுக்காம தயிர் சாதமா சாப்பிடுவாங்கன்றத ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கேள்வி இருக்கிறார். அந்த ஆள் இந்த வழிபாட்டுல சம்பந்தப்பட்ட ஆளா நீங்க தர்கா வழிபாட்டுல ஆளூர் ஷானவாஸ்ங்கிற இந்த அயோக்கிய பதிவு பண்ணிட்டு அச்சுறுத்திட்டு நடக்கிறாங்க. வழக்கு பதிவு பண்ணது சன் டிவி செய்தியாளர். எந்த அளவுக்கு உச்சக்கட்ட திமிர்ல இதெல்லாம் ஆட்டம் படுது. இதெல்லாம் அழிவுகளாம். அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க, கண்டிப்பா விளக்கமா தடி கிடைக்கும் சார். ஆளூர் ஷானவாஸுக்கு விளக்கமா தடி கிடைக்கும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நின்னால் இல்ல பிரச்சாரத்துக்கு போனா கூட உனக்கு அதான் கிடைக்கும். இதெல்லாம் திமிரினுடைய உச்சம் இல்ல. இது எல்லாம் சுதந்திரம் இந்த நாட்டுக்கு கொடுக்கும் போதே வண்டி ஏற்றி அனுப்பியிருக்கணும் சார். ஆளூர் ஷானவாஸும் சரி, இல்லைன்னா நவாஸ்கனியும் சரி, இவங்களுடைய சொத்து இதெல்லாம் லாகூர்ல கிடக்கு. இவங்க மகன் இப்ப இந்திய சிட்டிசனா, இந்திய குடியுரிமையே கிடையாது தெரியுமா? கணவர் இந்திய குடியுரிமை பெற்றவரா கிடையாது. இவங்களெல்லாம் அடிச்சு துரத்தணும் சார். ராஜபக்சே விட துரோகிகள் இவங்க. 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி. ஞானசேகரன் இன்னைக்கு கைதான ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்துல 3 பொண்டாட்டிங்க. தலைவன்ல இருந்து தொண்டன் வரைக்கும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீங்க ரோல் மாடல்னு சொல்லி ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கீங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். திருப்பரங்குன்ற மழையை காக்கிறதுக்காக நேற்று இந்து முன்னணி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. மதுரையில் மட்டும் நேற்று 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்து முன்னணி நிர்வாகிகளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க காவல்துறை. மதுரைக்கே போகக்கூடாது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. எதுக்காக இவ்வளோ அடக்குமுறை தமிழக காவல்துறை எடுக்கிறாங்க? இந்து விரோத அரசு வேற என்ன? இந்துக்களுக்கு விரோதமான அரசு. அவங்க வந்ததுல இருந்தே கோவில் நகை உருகிறது, கோயில்களை இந்து கோயில்கள் எல்லாம் இடிக்கிறது, இதே வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்துக்கள் கொஞ்சம் வெளியே வராங்க. அச்சுறுத்தல் வந்துருச்சு மலைக்கு, திருப்பரங்குன்றம் மலைக்கு. திருப்பரங்குன்றம் மலைக்கு அச்சுறுத்தலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். 144 தடை உத்தரவு போட்டாங்க. யாரும் கூடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க. இதே திராவிடிய மாடல் அரசாங்கம் தான் சமீபத்துல கோவையில அல்வுமா பாஷா 98ல ஒரு 58 பேர் இந்துக்களை கொலை பண்ணினவன், ஒரு 240 பேரை முடமாக்கினவன், அவனுடைய சாவு ஊரில் 2000 பேர் நின்று பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஒரு பயங்கரவாதிக்கு பாதுகாப்பு கொடுத்த இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் இந்துக்கள் அமைதியான முறையில ஒரு போராட்டம் நடத்துக்கு அனுமதி கொடுக்கல. கிட்டத்தட்ட 4000 போலீஸ் அங்க இறக்கி இருக்காங்க. மத நல்லிணக்கம் 6000 என்ன மண்ணாங்கட்டி நல்லிணக்கம். இந்துக்கள்னால என்ன பிரச்சனை வந்துச்சு சொல்லுங்க? குண்டு வச்சாரா இந்துக்காரன்? குண்டு வைக்கிற எவனா ஒருத்தன் இந்துக்காரன் குண்டு வச்சான்னு சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல குண்டு வச்சது இந்த ஆட்சி வந்த பிறகு. கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல குண்டு வச்சது, கார்வெடி குண்டு வச்சது யாரு? முஸ்லிம். இவங்க தந்தையர் காலத்துல 1998ல கோயம்புத்தூரை சல்லடையா பிரிச்சது யாரு? முஸ்லிம்கள். இவங்க ஆட்சிக்கும் அந்த திராவிடிய மாடல் ஆட்சிக்கும் முஸ்லிம் பயங்கரவாதிகளுக்கும் ஒரு கூட்டு இருக்கு. அதான உண்மை. பங்களாதேஷ்ல இருந்து சட்டத்துக்கு புறம்பா இங்க ஊடுருவி வந்ததுல 157 பேரை வெளியே விடுதலை விட்டு அவங்க ஒருத்தரையும் காணும். எங்க போனானே தெரியல. இல்ல எத்தனை பேர் பயங்கரவாதின்னு யாருக்கு தெரியும்? என்ஐஏ இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து சல்லடை போட்டு தமிழ்நாட்டில தான் வாரி வாரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. செய்தி சேனல்ல வராம தடுத்துட்டு இருக்காங்க. இந்துக்கள்னால என்னைக்கு பாதுகாப்பு வந்தது? RSS அணிவகுப்புனால எந்த இடையூறு யாருக்கு சார் வந்துச்சு? தமிழகத்துல எம்ஜிஆர் காலத்துல, கருணாநிதி காலத்துல, ஜெயலலிதா காலத்துல, எல்லா காலத்திலயும் RSS அணிவகுப்பு நடக்கத்தானே செய்யுது. இவங்க ஆட்சி காலத்துல மட்டும் RSSனால இவங்களுக்கு எங்கேயோ குத்துது குடையுதுன்னா அப்ப அதுக்கு என்ன செய்ய முடியும் சார்? RSS அணிவகுப்பு நடந்தாலும் சரி, இந்து முன்னணி போராட்டம் நடந்தாலும் சரி, பாஜக போராட்டம் நடந்தாலும் சரி, அதுதான் தெளிவா இருக்கும், கரெக்டா இருக்கும். சரியான நேரத்துக்கு வருவாங்க. அதான் RSS 100% சரியான நேரத்துக்கு தொடங்குவாங்க, சரியான நேரத்துக்கு பிடிப்பாங்க. அதுல ரொம்ப கட்டுப்பாடா பண்றதே அவங்க தான் பண்ணுவாங்க.
நேற்றைய போராட்டம் கூட ஒரு மணி நேரம் கொடுத்தாங்க. அதுதான் சொல்ல வரேன். RSSல என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பின்பற்றுவாங்க. இந்து முன்னணி ஏறக்குறைய அதை சார்ந்து அப்படியே அவங்களும் கடைபிடிப்பாங்க. பாஜகவும் அதே மாதிரி பண்ணுவாங்க. நேற்று போராட்டம் நடத்துனது யாரு? எல்லாமே இந்து முன்னணிக்காரங்க, RSSகாரங்க, பாஜகக்காரங்க, இதுல உள்ள ஆதரவாளர்கள், இது போக பொதுமக்கள். அப்போ வழி நடத்துறது யாரு? இந்து முன்னணி. அதுக்கும் நீதிமன்றம் போயிட்டு வர வேண்டியதா இருந்தது. அதுதான் சொல்ல வரேன். அப்போ இந்த RSS அணிவகுப்புக்கும் சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் வந்து அனுமதி வாங்கிட்டு வந்து பண்ண வேண்டி இருந்துச்சு. திருப்பரங்குன்றம் மலையை காங்கிறதுக்கு அங்க ஒரு போராட்டம் அறிவிச்சா அதுக்கு தடை உத்தரவு போட்டுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி தமிழகம் முழுக்க காடேஸ்வரா, சுப்பிரமணியம், திருப்பூர்லேயே ஹவுஸ் அரெஸ்ட், சென்னையில ஹவுஸ் அரெஸ்ட், அப்புறம் ராஜா அவருக்கு ஹவுஸ் அரெஸ்ட், எல்லாத்தையும் வீட்டு காவலில் வச்சுட்டு என்னத்துக்கு நீங்க ஆட்சி நடத்துறீங்க? வெள்ளைக்காரன் காலத்துல இப்படி எல்லாம் கிடையாது. வெள்ளைக்காரன் காலத்துல இப்படி எல்லாம் பண்ணலையே. இவங்க தான் பண்ண போராட்டம் நடத்தினவன தான் கைது பண்ணி கொண்டு போனான். இங்க போராட்டமே நடத்தலையே. அதுக்கு முன்னாடியே கைது பண்ணி வைக்கிறீங்க. வச்சுட்டு எல்லோருக்கும் பொதுவான அரசு, புடலங்க அரசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி பட்டு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அங்க வந்து மத நல்லிணக்கத்துக்காக இந்த அரசு இந்த 144 தடை உத்தரவு போடப்பட்டதாக சொன்னீங்க. எங்க என்ன பிரச்சனை வந்துச்சு? மூல காரணம் என்னது? அந்த மலையை சிக்கந்தர மலைன்னு சொன்னது எவன்? நவாஸ்கனி தானே போய் சொன்னாரு. நவாஸ்கனி வந்து ராமநாதபுரம் தொகுதி MP சார். அவருக்கு அங்க திருப்பரங்குன்றத்துல என்ன அலுவல்? அதே மாதிரி வந்து இந்திய பிரஜை தான் அவரு. இந்திய பிரஜை யார் வேணாலும் அங்க போலாமா? போனீங்கன்னா அது முருகனுடைய கோயில் சார். முருகனுடைய கோயிலுக்கு மேல போய் உட்கார்ந்து இருந்துட்டு மாட்டுக்கறி திங்கலாமா? மாட்டுக்கறி பிரியாணி தின்னோன்னு சொல்லிட்டு பெருமையா அதை வந்து ட்விட்டர்ல போட்டது யாரு? நவாஸ்கனி தானே. அதுக்கு முன்னாடி வந்து போனது யாரு? திருச்சியில பக்கத்துல உள்ள சாரி அது என்ன ஊரு? ராஜபாளையம். இல்ல திருச்சி பக்கத்துல அந்த மணப்பாறை MLA அங்க என்ன வேலை? அதுக்கு நவாஸ்கனிக்கு முன்னாடி அங்க போனாலும் நவாஸ்கனி இந்த மணப்பாறை MLA அப்துல் சமத், அவருக்கு அங்க என்ன வேலை? திமுக MLA தான். நவாஸ்கனி யாரு? திமுக MLA தான். திமுக இருந்து வெற்றி பெற்ற ஆள், திமுக MP இவரு, அவர் MLA. இவங்க தான் அங்க போனாங்க சார். அந்த ஊருக்காரன் நல்லவனா தான் சார் இருக்கான். முஸ்லீமா இருந்தாலும் அவன் வேலையை பார்த்துட்டு சும்மா தான் சார் இருக்கான். அங்க போய் ஆட்டை தோல்ல தூக்கி போட்டு போனது SDPI கட்சி, அந்த மதவாத கட்சியில இருந்து தானே போனாங்க. அந்த பயங்கரவாத கும்பல் தானே இந்த வேலையை தொடங்கி வச்சது. எதுக்கு அந்த வேலையை பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி இப்ப நீங்க போறீங்கன்னா அங்க எதுக்கு சார் இருக்கு? அது ஒரு திருப்பரங்குன்றம் வந்து ஆறுபடை வீடுல முதல் படை வீடு, இந்துக்களுக்கு சொந்தமான இடம். இந்து மத வழிபாடுலயும் இந்த ஆடு பலி கொடுக்கறது, அந்த கதையெல்லாம் ரெண்டாவது போவோம். அந்த மலை யாருக்கு சொந்தம் அதை சொல்லுங்க. அது எப்படி முஸ்லிம்களுக்கு? முஸ்லிம்ல அங்க மேல இருக்குது சிக்கந்தர் எவன் சார்? அவன் தமிழனே கிடையாது சார். அவனுக்கு அங்க என்ன சமாதி வேண்டி கிடக்குன்னு கேக்குறேன். அவன் செத்தது, அவனை புதைச்சது மதுரையிலன்னு சொல்றாங்க. அப்புறம் தர்கா அங்க எப்படி சார் வந்துச்சு? முதல்ல அந்த தர்கானி இவனு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த இதுக்குள்ள இருக்க கட்டட வடிவமைப்பு பாத்தீங்களா? கோவில் தூண்கள் எல்லாம் பாருங்க. இன்னொருக்கா அந்த வீடியோவை திருப்பி பாருங்க. கோவில ஆக்கிரமிச்சு அன்னைக்கு அந்த அந்நியன் செய்தான் அப்படின்னா, எங்க தாத்தா காலத்துல முப்பாட்டம் காலத்துல நடந்தது அப்படின்னா என் காலத்துல அதை மீட்கிறதுக்கு போராடக்கூடாதா? இன்னொரு அயோத்தியா மாத்த பிளான் பண்றாங்களா? சந்தேகமே இல்ல. இன்னொரு கரசேவங்க நடக்கும். இப்படியே போங்க. அதுக்குதான் பிள்ளையார சொல்லி போட்டு வச்சிருக்கேன். நீங்க நான் அயோத்திக்கு அங்க 1992 கரசேவைக்கு அயோத்தி போயிட்டு வந்தேன். இன்னும் திருப்பரங்குன்றத்துக்கும் போய் கரசேவை பண்ணுவோம். நாங்க திமுக என்ன சொல்றாங்கன்னா மதம் என பிரிந்தது போதும் அப்படிங்கிறாங்கல்ல. இந்த புடலங்க கதையெல்லாம் வேண்டாம். மதம் என பிரிந்தது போதும்னா அங்க போய் நவாஸ்கனி போனார்ல, அந்த ஆளை கைது பண்ணிருக்கணுமா வேண்டாமா? எதுக்கு அங்கவே நீ பொறுக்கு அங்க பிரியாணி திங்குக்கு, இந்த மாட்டிறைச்சி திங்குக்கு வேற இடமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணுமா வேண்டாமா? எல்லோருக்குமான அரசுன்னா அதைத்தானே செய்திருக்கணும். எதுக்கு அமைதியா இருக்க மக்கள் மத்தியில போய் நீ தூபம் போட்டு தூண்டி விட்டு தெரியாதுன்னு சொல்லி அவனை தானே கேட்டிருக்கணும். அந்த ஆளை தானே கேட்டிருக்கணும். அந்த ஆள் தொடர்ந்து அதே ட்வீட்ல பண்ணிட்டே இருக்காரு. தொடர்ந்து வந்து அவர் சும்மா இருக்க சங்க ஊதுனது யாரு? ஆடு பலி கொடுக்காம தயிர் சாதமா சாப்பிடுவாங்கன்றத ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. அந்த ஆள் இந்த வழிபாட்டுல சம்பந்தப்பட்ட ஆளா நீங்க கேளுங்க. தர்கா வழிபாட்டுல ஆளூர் ஷானவாஸ்ங்கிற இந்த அயோக்கிய சிகாமணிக்கு பங்கு இருக்குதா? இவங்க நடைமுறையில இருக்காங்களா? அது சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க சார். இந்த கும்பல் அத்தனை, அது ஆளூர் ஷானவாஸா இருந்தாலும் சரி, ஜவாஹிரில்லாவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அது அங்க போன அந்த நவாஸ்கரியா இருந்தாலும் சரி, இவங்க அனைவருமே உருவ வழிபாட்டுக்கு எதிரான ஆட்கள். அதாவது தர்கா வழிபாட்டுக்கு எதிரான ஆட்கள் சார். சிற்கு சார். அதை ஒழிக்கணும்னு மாநாடு நடத்துற கும்பல் இதெல்லாம். இவங்களுக்கு அங்க என்ன வேலை? இவங்களே இவங்க மதத்திலேயே அது ஒதுக்கப்பட்ட ஒரு பிரிவு தானே. தர்கா வழிபாடு புறக்கணிக்கப்பட்டது தானே சார். அதை ஏத்துக்கல. அப்புறம் இவங்களுக்கு அங்க என்ன அலுவல்னு கேட்கிறேன். வெளியே போய் நிக்க வேண்டியது தானே. அதை விட முக்கியம், அங்க போய் நான் ஒண்ணு கேட்கிறேன். ஷானவாஸை விடுங்க. நவாஸ்கனி என்ன தொழில் நடத்துறாரு? ST கொரியர் வச்சிருக்காரு, சரிதானே? அந்த கொரியர் முழுக்க முஸ்லிம்கள் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களா? இந்துக்கள் பயன்படுத்தாம அந்த கொரியர் வெற்றி பெற நடத்த முடியுமா? அந்த தொழிலை இல்ல. பிரியாணி கடை வேணா நடத்த முடியுமா? முஸ்லிம்கள் இந்துக்கள் சாப்பிடல பிரியாணி அப்படின்னா நடத்த முடியுமா? டெக்ஸ்டைல் கடை வைக்க முடியுமா?
இல்லைன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் ஓட்ட முடியுமா, இல்லைன்னா அந்த நகை கடை வைக்க முடியுமா, இல்லைன்னா பர்னிச்சர் கடை வைக்க முடியுமா? ஏதாவது ஒரு கடை வந்து தொழில் வந்து ஒரு தொழில் ஸ்தாபனம் இல்லைன்னா ஒரு கல்வி நிறுவனத்தை வந்து ஒரு முஸ்லிம் இந்துக்களுடைய பங்களிப்பு இல்லாம நடத்த முடியுமா? வேலை வாய்ப்புல எல்லாம் அவங்கள தான் வச்சிருக்கீங்க, அதை விடுங்க. அதுல அதுக்கு அதை வந்து கஸ்டமரா இருக்கக்கூடிய ஆளு இல்லைன்னா அதுல படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவ்வளவு பேரும் பெரும்பாலும் இந்துக்களா தானே இருக்காங்க. அப்போ இந்துக்களை வச்சு தானே நீங்க அவ்வளவு பேரும் வயிறு வளர்க்குறீங்க, பிழைக்கிறீங்க. ஒரு ஆளாவது நீ சும்மா இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் இடையில நீங்க வந்து பிரச்சனையை கிளப்பி விடுறீங்க, இதனால எங்களுக்கும் பாதிப்பு வரும், நீங்க வந்து இந்த தேவையில்லாத ஆணின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கவங்க வியாபாரிகள் இதை கண்டிச்சாங்களா? எந்த வியாபாரம் வேணா இருக்கட்டும். ஃபேன்சி ஸ்டோர் நிறைய பேர் முஸ்லீம் தானே வச்சிருக்காங்க. இந்து கோவில் பண்டிகைகள் எல்லாம் கொண்டு போய் ஃபேன்சி ஸ்டோர் போடுறது யாரு? முஸ்லிம்கள் தானே போட்டுட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தாங்க தேவையில்லாம ஏங்க இந்த நவாஸ்கனிங்கிற இந்த பரதேசி அங்க போய் இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு கிடக்கு, எங்க வாழ்க்கை பொழைப்புல மண்ணவாரி போட்டீங்களான்னு கேட்டாங்களா? மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய பிரியாணி கடையில இருந்து கடை வச்சிருக்கல அதிகமான பேர் முஸ்லிம்கள் இருக்காங்களா இல்லையா? இப்ப அவங்களுக்கெல்லாம் இந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு பாதிக்குமா இல்லையா? அப்ப அவங்க யாராவது ஒருத்தங்க குரல் கொடுத்தாங்களா? ஒரு குஞ்சு கல்வியாளர் படிப்பாளர் யாராவது ஒரு ஆள் முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து ஏதோ சகானாஸ் பேகம் அப்புறம் வந்து வேலூர் இப்ராஹிம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தேசியவாதிகள் தான் அதை கண்டிச்சு வெளியே கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வந்து முஸ்லீம் கடையில பிரியாணி சாப்பிட்றத நிப்பாட்டணும். இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எஸ்டி கொரியரை புறக்கணிக்கணும். நான் புறக்கணிச்சிட்டேன் சார், எஸ்டி கொரியரை நான் புறக்கணிச்சேன். நான் வந்து சாதாரண ஆளா சொல்லல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடியின் தமிழகங்கிற புத்தகம், அந்த புத்தகத்தை வந்து நான் வந்து அதை வந்து நான் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், கொரியர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, எல்லாருக்கும் யார் யார் கேட்குறாங்களோ 5, 10, 2, 1 கேட்குறவங்களுக்கு நான் அனுப்பிட்டு இருக்கோம். உலகம் முழுக்கவே அனுப்பிட்டு இருக்கேன். அந்த புக்கு இது வரைக்கும் 4200 புக்குக்கு மேலே போயிட்டு மோடியின் தமிழகம் அண்ணாமலை தான் வெளியிட்டாரு. அந்த புத்தகத்தை முதல்ல ஒரு 1000-2000 காப்பி நானே வந்து பேக் பண்ணி நானே அனுப்பிட்டு இருந்தேன் நேரடியா. அது வந்து தபால் மூலமா பண்ணிட்டு இருந்தேன், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் லெவலுக்கு மேலே போகும்போது என்னால் அதை வந்து பேக் பண்ண முடியல. அட்ரஸ் எனக்கு தான் வரும், நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணி கொடுப்பேன். இன்னொருத்தங்க கூட டைப் பண்ணேன். அவங்க யாருன்னா பிரெஞ்சு எக்ஸ்பிரஸ்ங்கிற கொரியர்ல ஒரு பிரான்ச்சைஸ் எடுத்து நடத்தக்கூடியவர், நமக்கு நல்லா தெரிஞ்சவர். சரி, அவர் மூலமா நான் இதை பண்ணேன். அவர் வந்து அவங்க அந்த வீட்டம்மா எல்லாம் சேர்ந்து நான் அனுப்புனேன் அப்படின்னா அவங்க வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணி அதில் அட்ரஸையும் எழுதி இல்லைன்னா டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து அந்த அட்ரஸையும் வந்து அதில் ஒட்டி அவங்க அனுப்பிடுவாங்க. ட்ராக்கிங்கை அவங்களே பார்த்துருவாங்க. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் எங்கேயா டெலிவரி ஆகலைனாலும் அவங்களே பார்த்து அதை சரி பண்ணிடுவாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு 4200 அப்படின்னா 2000 காப்பிக்கு மேலே போயிருக்கு. இதில் அவங்க அந்த பிரெஞ்சு எக்ஸ்பிரஸ் கொரியர் இல்லாத பகுதிகளில் மற்ற கொரியரில் டைஅப், தமிழ்நாட்டில் முக்கியமாக அவங்க டைப்பே வந்து எஸ்டி கொரியர். இந்த பிரச்சனை வந்த உடனே நான் அவங்ககிட்ட முதல் வார்த்தை தான் சொன்னேன், நவாஸ்கனிங்கிற அந்த மடப்பைய போய் இந்த வேண்டாத வேலையை பார்த்துருக்காரு, அதனால இனிமே எஸ்டி கொரியர் மூலமாக மறைமுகமாகவும் போகக்கூடாது, மோடியின் தமிழகம் புக்கு போகக்கூடாது. அது ஆண்காட்டாலும் பரவாயில்ல, உங்களால முடிஞ்சுன்னா அதை பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நான் வேற ஆப்ஷன் அடுத்த இதுக்கு நான் போறேன்னு சொன்னேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிடிடிசி இன்னொரு கொரியர்னு சொன்னார். அது மூலமா நாங்க இல்லாத இடத்துல சர்வீஸ் நிறைய இடங்கள்ல எங்களுக்கு வந்துட்டு இல்லாத இடங்கள்ல நான் அது மாதிரி பார்த்துக்கிட்டேன், எஸ்டி கொரியர்ல நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி இப்போ வந்து அதை மாற்றி இப்போ இன்னும் அடுத்து போகுது. இப்போ புக்கு போயிட்டு தான் இருக்கு. இப்போ எஸ்டி கொரியரை அதில் நிப்பாட்டிட்டோம். இது வந்து நான் வந்து ஒரு 1000 கணக்கில் போகக்கூடியதான். கண்டிப்பாக இன்னும் ஒரு எலெக்ஷனுக்குள்ளால இன்னொரு 2000மோ 3000மோ இல்லை 5000மோ கூட எனக்கு புக்கு போகணும். 10,000ங்கிறது டார்கெட், அது போயிட்டே இருக்கு. மோடி என்ன செய்தார் தமிழகத்துன்னு கேட்கக்கூடிய பதில் சொல்ற விதமா அந்த புக்கு இருக்கும். இந்த திராவிடியா மகன்கள் எப்படியெல்லாம் அந்த மடைமாற்றம் பண்ணாங்கிறதையும் எழுதியிருப்போம். சுதந்திர போராட்டத்தில் உண்மையான அந்த போராடின சுதந்திர போராட்ட வீரர்களை இவங்க எப்படியெல்லாம் மூடி மறைச்சு வச்சிருக்காங்கிறதையும் நம்ம அதில் கொஞ்சம் கொண்டு வந்திருப்போம். இது அந்த புக்கினுடைய இது. கண்டிப்பா இன்னொரு சார் அட்லீஸ்ட் இன்னும் 1000 புக்காவது என்ன வைப்போம்ல. அந்த 1000 புக்கு நான் வந்து எஸ்டி கொரியர் மூலமா அனுப்ப மாட்டோம்ல, பர்சனலா உள்ள லெட்டரும் அனுப்ப மாட்டேன், அது வேற கதை. இந்த இது மூலமா போகக்கூடியத மறைமுகமா தான். இது நேரடியாக நான் எஸ்டி கொரியருக்கு போகல, ஆனா எஸ்டி கொரியர் மூலமாக மறைமுகமாக கூட பண்ணக்கூடாதுன்னு நான் நிப்பாட்டினேன் சார். இதே மாதிரி ஒவ்வொரு இந்துக்காரனும் நிப்பாட்டணும். நான் பண்ணனானே இல்லை, இந்து விரோதிக்க கையில நம்ம ஏன் அவனுகிட்ட 1000 கொரியர் இருக்கு, தபால்ல அனுப்புங்க சார், தபால்ல போவோம் நம்ம. இவங்க வந்து சில நடைமுறை சிக்கல்னால அவங்க தபால்ல அனுப்ப முடியல. அங்க போய் வெளிப்படையா சொல்லதா இருந்தா ஒரு 40 புக்கை எடுத்துட்டு போனோம்னா அங்க அனுப்ப முடியாது. போரூர் ஏரியாவில் வந்து 40 புக்கை எடுத்துட்டு 40 பார்சல் எடுத்துட்டு போனோம்னா அவங்களுக்கு ஒரு எரிச்சல் படுற மாதிரி இருக்கு. கியூல ரொம்ப நேரம் நிற்கணும். அவங்க அப்படியே கொடுத்தா கூட அவங்க பில்லிங் பண்றது எல்லாமே ரொம்ப லேட் ஆகும். 4-2ன்னா விட்டுறாங்க, இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் இருக்கு. அதுல எந்த போஸ்ட் ஆஃபீஸ் போனாலும் இந்த பஞ்சாயத்து இருக்கு. அதனால வந்து வேற வழி இல்லைன்னா 1-2 போய் அனுப்ப முடியுதே ஒழிய பல்கா போடுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்காங்க. அதனால இந்த கொரியர்ல போகும்போது நமக்கு டைம் சேவ் ஆகுது. இன்னொன்று அதை அவங்க தான் பாக்குறாங்க.
நான் சொன்னேன். அவங்க உடனே சொன்னாங்க, இந்த கொரியர்ல மாற்றும் போது எனக்கு கொஞ்சம் பைசா கூட ஆகும். பரவாயில்லங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஈடுகட்டு அந்த எவ்வளவு இழப்பு வருதோ அதை நான் பார்த்துக்கிறேன், அந்த பைசா நான் தந்துடுறேன், நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு இப்போ போயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு முஸ்லிம் தொழில் நடத்துறவங்களுக்கும் ஒரு அடி கொடுத்தாதான் சார் திருத்துவாங்க. அப்பதான் அவங்க கேட்பாங்க. இல்லைன்னா ஏன் மௌனமா இருக்காங்க? கேட்டிருக்கணும்ல, தடுத்திருக்கணும்ல, நீ செய்த தப்புன்னு சொல்லியிருக்கணும்ல. சம்பந்தம் இல்லாம ஆளூர் ஷானவாஸ் வந்து நின்றுட்டு அது நாங்க என்ன அங்க வந்து ஆமா ஆடு வெட்டாம நாங்க என்ன தயிர் சாப்பிடுங்க போங்க அங்க போய். உங்களுக்கு அந்த வழிபாட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படி இருந்தும் நீங்க வந்து அதுக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மத வரி எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க போய் இந்துக்காரன மத வரி பிடிச்சோன்னு சொல்றீங்க. தமிழக அரசு நீதிமன்றத்துல பதிவு பண்றாங்க, இன்னொரு அயோத்தியா மாத்தத்துக்கு இங்க இருக்கிறவங்க இந்துக்கள்லாம் வந்து அந்த அமைப்புகள்லாம் பிளான் பண்ணி மாத்துனது எவன் சார்? இவங்க தான் மாத்திட்டு இருக்காங்க. இவங்க தான் சார் மாத்துறாங்க. இவ்வளவு நாள யாராவது அங்க வந்து நாங்க வந்து அங்க கரசேவை நடத்த போறோம், அங்க இருக்கக்கூடிய தர்காவை வந்து இடிக்க போறோம் யாராவது சொன்னமா? இல்லையே. தர்காவே கோயில் தான். அங்க தர்காங்கிற பேர்ல இருக்கு சார். அவன் தமிழனே கிடையாது சார். சிக்கந்தருங்கிறது யாரு சார்? படையெடுத்து வந்த ஒரு அந்நியன் தானே. அவனுக்கு எதுக்கு இவங்க வக்காலத்து வாங்கிட்டு வராங்க? இன்னொன்னு அது ஆக்கிரமிப்பு தானே, இந்துக்களுடைய மலை தானே, முருகனுடைய குன்றம் தானே. முருகன் மலையை இவங்க ஏன் சார் ஆக்கிரமிச்சு ஒரு சமயத்தில் வச்சான்னா இன்னைக்கு அதுல இருந்து அவங்க அதுல வெளியே எடுத்துக்கலாம் சார் போனோம். தர்கா வழிபாடு உங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அது ஒரு சின்ன எண்ணிக்கையில உள்ள 4 பேர் அதை வச்சு பொழைக்கிறான். கரெக்டா சொன்னா பொழைக்கிறாங்க சார். எப்படி வந்து நீங்க வந்து சபரிமலைக்கு போகும்போது கீழே வாவர்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு பொழைக்கிறாங்களோ அது தர்கா தான். அதுதான் இங்கேயும் நடக்குது. அதில் வரக்கூடியவங்கலாம் இந்துக்காரெல்லாம் ஒன்றும் விவரம் தெரியாதவே புரிதல் இல்லாமல் அங்கவே எல்லாம் காணிக்கை போட்டு போகிறான். அதை வச்சு கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருக்கான், நல்லா தின்னுட்டு இருக்கா. அவ்வளோதானே. வேற என்ன நடக்குது சொல்லுங்க நீங்க. ஏதாவது முஸ்லீம் வந்து ஐயப்பனுடைய தோழர் வாபர் இப்படிலாம் கட்டமைச்சாங்க இல்ல? எத்தனை முஸ்லீம் வந்து அங்கே சபரிமலைக்கு போய் ஐயப்பனை கும்பிட்டுட்டு வராங்க சொல்லுங்க சார்? தர்காவுக்கே போக மாட்டானே சார். வாபர் சமாதிக்கே வந்த மசூதிக்கே போக மாட்டானே அந்த தர்காவுக்கு. அதானே உண்மை. ஏன்னா தர்கா வழிபாடு அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத வழிபாடு. அவ்வளோதானே நல்ல வரும். இந்த லட்சணத்தில் வந்து இங்கே திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கானது சார். சுருக்கமாக சொல்லிடலாம், அந்த இந்துக்களுக்கானது. அதில் இருக்கக்கூடிய அந்த தர்காங்கிற இதில் இருக்கக்கூடிய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க கீழே இறங்கி போயிட்டாங்கன்னா இந்த அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லை நாங்கள் வந்து அதில் உரிமை கொண்டாடுறோம், எங்களுக்கு வக்பு, அது வக்புல இருக்கான். திருப்பரங்குன்றம் மலை வந்து வக்பு வரிய சொத்துங்கிறாரு. ஆமாம், நவாஸ்கனி கொழுப்பினுடைய உச்சம் இது. திமிரு. அந்த கேள்வி கேட்ட ஒரு நபர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணிட்டு அச்சுறுத்திட்டு நடக்கிறாங்க. வழக்கு பதிவு பண்ணது சன் டிவி செய்தியாளர். எந்த அளவுக்கு உச்சக்கட்ட திமிர்ல இதெல்லாம் ஆட்டம் போடுது. இதெல்லாம் அழிவுகளாம். அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க நீங்க. திருப்பரங்குன்றத்துல வந்து நீங்க கடைசியா கோர்ட்ல வந்து நீதி அரசர்கள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா இந்த இவங்க வந்து கடைசியா தீர்ப்பு சொன்னாங்க. 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பழங்காலத்துல வந்து நீங்க இந்த போராட்டத்தை நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்து 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த அனுமதி வந்து இந்த கொடுத்த உத்தரவு வந்து வெளியே தெரியுதுக்கு 4:45 4:45 ஆகிப்போச்சு. அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்துல அவ்வளவு 1000 பேர் எப்படி கூடுனாங்க? எப்படி இதுக்கு முன்னாடி இப்படி கூடுனது உண்டுமா? கிடையாது. இப்ப கூடுனாங்கல்ல இந்துக்கள். அதுல வந்தவங்க எல்லாம் பாஜக காரனா கிடையாது. கச்சிராஜா வந்தாரு, ப்ரொஃபசர் சீனிவாசன் வந்தாரு, இந்த மாதிரி நிர்வாகிகள் நிறைய பேர் வந்தாங்கிறது உண்மை. மக்கள், பொதுமக்கள் சார். காசு கொடுத்தா கூட்டிட்டு வந்தாங்க அவங்கள, இல்ல குவார்டர் வாங்கி கொடுத்தாங்களா? ஒண்ணும் கிடையாது. தன்னழிச்சே தானாகத்தானே ஆளுக்கு ஒரு வேலை தூக்கிட்டு வந்தாங்கல்ல. கன்னியாகுமரியில இருந்து வந்தாங்க சார். இங்க 144 இருக்குன்னு தெரியும், கைது பண்ணலாம்னு தெரியும், நம்மளை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணலாம்னு தெரியும், 15 நாள் ஜெயில இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சூழ்நிலை அமையலாம்னு தெரியும். ஒருவேளை இந்த கைது நடவடிக்கைகள்லாம் இல்லாம இருந்தால் லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடி. அதுல என்ன சந்தேகம்? திருப்பரங்குன்றம் ஸ்தம்பிச்சிருக்கும் நேற்றுக்கு. அதுதான் இவங்களுக்கு பயம். இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட விவகாரத்தை மடைமாத்தம் பண்ணி இப்படியே திருப்பரங்குன்றம் பக்கமா திருப்பி விடணும்னு நினைச்சாங்க. அதுக்கு இந்த கொத்தடிமை நவாஸ்கனியை போய் அனுப்பி விட்டு நீ கொஞ்சம் பெருசாக்கி விடு, அங்கே போய் எதையாவது பண்ணு. அப்போ அங்கே வந்து மாட்டுக்கறியை தானே கோவம் வரும் இந்துக்காரனுக்கு. மாட்டுக்கறி தானே எப்படி சார் இந்துக்காரன் ஏற்றுக்குவான்? பசுவை தெய்வமாக போற்றி வழிபடக்கூடிய இந்துக்காரனுடைய அந்த முருகன் கோயிலுக்கு மேலே உட்கார்ந்துக்கிட்டு மாட்டுக்கறியை தின்னீங்கன்னா அப்போ அதை திங்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும். நவாஸ்கனி இப்படி சொல்கிறான்னா இனிமேல் செருப்பு களத்தை அடிப்பாங்க சார். இந்துக்காரன் ஓட்டு போட்டு தான் அந்த ஆளு. நவாஸ்கனி மட்டும் இல்லை, இந்த ஆளூர் ஷானவாஸ் அங்கே என்ன தயிர் சாதமாக சாப்பிட முடியும்னு கேட்குறாங்கல்ல. வரக்கூடிய எலெக்ஷனில் அங்கே போவார்ல, எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க முதல் சீட்டு கொடுக்காங்களா இல்லையே தெரியல. அப்படி கொடுத்து ஒருவேளை அந்த ஆள் வந்து இனிமே எலெக்ஷனுக்கு அங்கே போவார்ல, அங்கே போகக்கூடிய நேரத்தில் பாருங்க கிடைக்கும். கண்டிப்பா விளக்கமாத்தடி கிடைக்கும் சார். ஆளூர் ஷானவாஸுக்கு விளக்கமாத்தடி கிடைக்கும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நின்னால் இல்ல பிரச்சாரத்துக்கு போனா கூட உனக்கு அதான் கிடைக்கும். இதெல்லாம் திமிரினுடைய உச்சம் இல்லை. இது இந்துக்களுடைய மலையில போய் திருப்பரங்குன்றம் மலையில போய் அங்கே போய் நாங்கள் வந்து நான் ஒன்றும் பண்றேன்னு நேர போய் இந்த இது தர்கா தானே சார். அதே மாதிரி வந்து இந்த நாகூர் தர்கா இருக்குல்ல, அதில் போய் நம்ம கொண்டு போய் பண்ணி அரைச்சி வச்சுதுன்னா ஒத்துக்கிடுவீங்களா? நீங்க பண்ணி அரைச்சி நான் சாப்பிடுவேன் சார்.
நான் சாப்பிடுவேன். எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. நாங்க வந்து பண்ணி அந்த இதுக்கே ஒரு கடவுளையும் வச்சு நாங்க கும்பிட்டுட்டு இருக்கோம். மாசானம்னு ஒரு கடவுளை நாங்க தப்பு பண்றாங்க, நாமளும் அதை கையில் எடுக்கிறது தப்புன்னு எப்படி சொல்றீங்க? இது சார் திருப்பரங்குன்ற மலையில இந்துக்களுடைய புனித இடத்துல போய் ஒரு மாட்டுக்கறி வச்சு திங்கலாம்னா நான் ஏன் சார் அங்கே போய் இதை திங்க கூடாது? தின்னாது சரின்னு இந்த ஆட்கள்லாம் ஒத்துக்குவேன். நான் தப்புன்னு சொல்றேன் சார். நான் அதை போய் சாப்பிட போறது இல்லை, எனக்கு அது வேலையும் இல்லை. ஆனா அதை தாப்பிட்டா ஒத்துக்குவாங்களா? சட்டம் எல்லாத்துக்கும் பொது தானே, உங்களுடைய கருத்து எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அங்க வந்து தற்காவல அங்க போய் நாங்க இதை சாப்பிடாம எதை சாப்பிடும், அதுலயே வந்து இவளுக்கு சம்பந்தமே இல்லாத ஏரியா. இன்னும் சொல்ல போனா தர்கா வழிபாட்டுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்க போய் அங்க போய் இது பேசிட்டு இருக்காங்கன்னா அதை விட கொடுமை என்னன்னா, இவங்க எல்லாம் பேசிட்டு போட்டு இன்னொரு தரப்புல முருகன் வந்து முப்பாட்டேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தாருல, அந்த ஆள் எங்க போனாரு? ஜெபஸ்டியன் சைமன்ங்கிறது இப்ப கரெக்டா புரிஞ்சு போச்சா? வேஷம் போடுறதுக்காக வந்து விபூதி குங்குமம் வச்சுட்டு அலைகிறாரு இந்த ஆளுங்கிறது இப்ப புரிஞ்சு போச்சுதா? இந்து விரோதிகள்ல அக்குமாருக்கு இந்து விரோதி இதுதாங்கிறது புரிஞ்சு போச்சுதா? முருகன் சார் அது. அங்க யாருக்கு பேர சொல்றீங்க? சிக்கந்தர். அந்த ஆளு அவன் யாரு? படைய அந்நிய நாட்டுக்காரன், தமிழனே இல்ல. ஆனா இங்க கீழே முருகர் யாரு? தமிழ் கடவுள், தமிழனுக்கே கடவுள் அவர். அந்த சிக்கந்தர் ஆட்சி காலத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் கூட பூட்டப்பட்டு இருந்தது. 48 வருஷம் நினைக்கிறேன், 47 வருஷமா மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில நடை சாத்தி இவ்வளவு கொடுமையெல்லாம் பண்ணினவனை வந்து நீங்க வந்து குளோரி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையில நீங்க வந்து தப்பான சிந்தார்த்தத்துல தானே இருக்கீங்க. அப்ப கொழுப்பு தானே. உங்களெல்லாம் சுதந்திரம் இந்த நாட்டுக்கு கொடுக்கும் போதே வண்டி ஏற்றி அனுப்பியிருக்கணும் சார். ஆளூர் சானாவாசும் சரி, இல்லைன்னா நவாஸ்கனியும் சரி, இவங்களுடைய சொத்து இதெல்லாம் வந்து லாகூர்ல கிடக்கு. இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அங்கதான். அங்க வண்டி ஏற்றி அனுப்பியிருக்கணும். அது அந்த பிழையினால வந்த விளைவு இது. அன்னைக்கே எல்லாரும் அனுப்பி விட்டுருந்தாங்க. அன்னைக்கு இருந்த தலைவர்கள் சரியில்லை. அன்னைக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா அங்க இருக்க இந்துக்காரன்னு நிறைய பேர் செத்து போய் சாகாம இருக்க உயிரோட இருந்திருப்பான். மதம் மாத்தினாங்கல்ல, அவங்க எல்லாம் மதம் மாறாம இந்துவாவே வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். கிறிஸ்தவனா இல்ல உள்ளடக்கம். அங்க இருந்து நிறைய பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவன்லாம் அங்க இருந்து அன்னைக்கு இங்க உள்ள எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மதத்தின் அடிப்படையில தானே பிரிச்சிங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சீமான் பண்ணல, ஆதரிக்கல. விஜய் எங்க போனாரு? ஜோசப் விஜய் எங்க போய் கிடக்காரு? ஒரு ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு குரல், ஒண்ணுமே கிடையாது. கம்யூனிஸ்டுக்காரெல்லாம் எங்க போனாங்க சார்? அது தொகுதி எம்எல்ஏ யாரு சார்? திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, அதிமுக தானே. எடப்பாடி பழனிசாமி எங்க போனாரு? நிலைப்பாடு இல்லைன்ட்டாங்க. நிலைப்பாடு இல்ல. அப்ப உங்களுக்கு ஓட்டுன்னா நீங்க அங்க வருவீங்க, செருப்பால் அடிப்பாங்க சார் உங்களுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், ஏற்கனவே சொன்னதுதான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுண்ணத்தே பண்ணினா கூட ஒரு முஸ்லீம் ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது சார். உங்களுக்கு எப்படி போடுவாங்க? ஒருவேளை ஏதோ சூழ்நிலையில பிஜேபி கூட நீங்க கூட்டணி வச்சா இந்துக்கார ஓட்டாவது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். முஸ்லீம் ஓட்டு ஒரு ஓட்டு உங்களுக்கு எந்த ஆளுக்கும் கிடைக்குது. அது எப்படி போடுவாங்க உங்களுக்கு? இந்த லட்சணத்துல நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட அவங்க ராஜன் செல்லப்பா வெற்றி பெற்றது வந்து இந்துக்காரன் ஓட்டு இல்லாம வெற்றி பெற்றாராமோ? அப்போ வரக்கூடிய தேர்தலில் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு படிப்பினையை கண்டிப்பா புகட்டுவாங்க. அதே மாதிரி வந்து மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் நாடாளுமன்றத்துல கனிமொழி அவர்கள் பதிவு நாடாளுமன்றம்னு சொன்னனால அந்த தொகுதி எம்பியாரு சு வெங்கடேசன், அந்த வீர வெங்காயம் எங்க போச்சுது அது? அப்ப இந்துக்களுடைய பிரச்சனைன்னா நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க. ஆனா அந்த போராட்டத்துல நேற்று கலந்துகிட்டவங்க அதிகமான பேர் பொதுமக்கள். அது அவங்க ஒன்றும் பிஜேபி காரங்க கிடையாது, இந்து முன்னணிக்காரங்க கிடையாது, இல்லைன்னா இந்த அமைப்புல தொடர்பு உள்ள ஆள் கிடையாது. தொடர்புக்கு அப்பாற்பட்டவன் பக்தர்களா வந்து நிக்கிறான். இது உங்களுக்கு கொல்லி வைக்கும். திமுக வரக்கூடிய தேர்தலில் கொல்லி வைக்கும், சந்தேகமே கிடையாது. கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் மத நல்லிணக்கம் அரசாங்கம்னா அது திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து இந்த பாஜக அரசாங்கம் கற்றுக்கணும். உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் லவ் ஜிகாத் அப்படின்ற ஒரு காயினை வந்து இவங்க டேர்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 18 வயசை தாண்டிட்டா அவங்களுக்கு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. இதை ஏன் நீங்க வந்து மதத்தோட கம்பேர் பண்றீங்க அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்றாங்க. இதனால எப்படி முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகரிக்க போகுது அப்படின்றதையும் அவங்க கேள்வியா எழுப்பியிருக்காங்க. ஒரு ஓட்டு போட்ட அந்த தூத்துக்குடிக்காரனும் எந்த இதை தூக்கி அடிக்கணும்னு யோசிக்கணும். அறிவு கெட்டத்தனமா இருக்குது. அதாவது இவங்க வந்து எந்த அடிப்படையில் தூத்துக்குடியில் போய் நின்னாங்க? நாடார் அப்படின்ற நாடார்னு சொல்லி மறைமுகமாக பண்ணாங்க. அவர் சர்டிஃபிகேட்லேயே வந்து நாடார்னு கிடையாது. ஆனால் நாடாருங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நாடார் சமுதாய மக்களை வந்து மடையன்னு நினைச்சிட்டு போயிட்டு அந்த மடப்பயிலும் ஓட்டு போட்டான். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். நான் அந்த சமுதாயத்தை சேர்ந்து வந்தனால தைரியமாக சொல்லலாம். மடத்தரமான செயல் இது. கனிமொழி நாடாரு. ஆனால் கனிமொழிக்கு அண்ணன் யாரு? ஸ்டாலின். ஸ்டாலின் வந்து யாரு? நாடார் கிடையாது. ஒரிஜினலாக சின்ன மேளம். ஆனால் பின்னாடி வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து இசை வேளாளர். அவ்வளோதானே. இவர் இசை வேளாளர். அப்புறம் வந்து இவங்க ஒரு மூக்க அழகிரி இசை வேளாளர், அப்புறம் மூக்க தமிழரசு இசை வேளாளர், அப்புறம் வந்து செல்வி இசை வேளாளர். இந்த அம்மா மட்டும் நாடார். அது எப்படி நாடாத்தியானாங்க? இவங்க ஜாதியை ஒழிக்க வந்த கும்பல் சார். இது ஜாதியை ஒழிக்க வந்த கும்பல். இது எப்படி நாடாராச்சு? இது எப்படி இன்னொரு ஜாதிக்கு எப்படி சார் போகலாம்? மதம் மாறலாம்.
கிறிஸ்தவனா ஒருத்தர் இருக்கக்கூடிய இந்து வரலாம், இந்து ஒரு கிறிஸ்தவன் வரலாம், முஸ்லீமா போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஜாதி எப்படி சார் மாற முடியும்? ஜாதியை ஒழிக்கணும் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க எப்படி ஜாதி எப்படி நாடாரை எப்படி வந்தாங்க அதை சொல்லுங்க. கல்யாணம் பண்ண வகையில் வந்துட்டாங்களோ இல்லை? ஏதாவது ஒரு வகையில் வரணும்ல நாடாருங்கிறதுக்கு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும்ல. என்ன காரணத்தை சொல்ல போறாங்க? அடுத்து ரெண்டாவது, இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகளாக இருக்கு தகுதியற்ற ஒரு ஆள் தான் தர்மபத்தினி கனிமொழி. எந்த அடிப்படையில் நீங்க சொல்லுவீங்க? இவங்களை எப்படி எடுப்பீங்க? இவங்க கணவர் இப்போதைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அது எத்தனைங்கிறது வேற விடுங்க. இப்ப மதம் மாதிரி கல்யாணம் பண்றதுனால எப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு இந்த இது முடிச்சுட்டு அங்க வரேன். அதுக்கு தான் வந்தேன். இவங்க மகன் இப்ப இந்திய சிட்டிசனா, இந்திய குடியுரிமையே கிடையாது தெரியுமா? ஆமா, சிங்கப்பூர்ல இருக்க கணவர் இந்திய குடியுரிமை பெற்றவரா கிடையாது. இவங்களெல்லாம் அடிச்சு துரத்தணும் சார். ராஜபக்சே விட துரோகிகள் இவங்கெல்லாம். இந்திய குடியுரிமை கிடையாது, மகனுக்கு கிடையாது சார். தமிழ் இல்லாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கான் மகன். இந்தியாவிலே படிக்கல, சிங்கப்பூர்ல படிச்சுட்டு இருக்கான் அவன். நீங்க ஊருக்கு தமிழினம் திராவிடியா மாடல் எல்லாம் பாடம் நடத்திட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய எத்தோழித்தனம் இது. அடுத்து பாராளுமன்றத்தில் இப்ப பேசுனதை கூட சேர்த்து எதுன்னா அந்த திராவிடியா மாடல் தான் ரோல் மாடல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அம்மாவை ரோல் மாடலை எடுத்து ஒரு கல்யாணத்துல போய் ஒரு மணமகளை வாழ்த்த முடியுமா சார்? இல்ல கருணாநிதி மாதிரி 3-4 கல்யாணம் பண்ணுங்கன்னு வாழ்த்த முடியுமா சார்? இவங்க எல்லாம் திராவிடியா மாடல் தலைவர்கள், ரோல் மாடல்கள். எடுக்க முடியுமா சார்? இவங்க ஆட்சி எப்படி சார் எடுப்பீங்க? நீங்க தெருவுக்கு தெருவு சாராய கடையை திறந்து வச்சு தெருவுக்கு தெருவு கஞ்சாவை ஊத்திட்டு தெரியக்கூடிய ஆட்சியை வச்சுக்கிட்டு கட்சிக்காரன் அத்தனை பேரும் எவனா ஒருத்தர் நேர்மையா வாழ்றான்னு சொல்லுங்க. திமுகவில் யாராவது ஒரு ஆள் நேர்மையான ஆட்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒழுக்கமான ஆள் சொல்லுங்க. 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி. ஞானசேகரன் இன்னைக்கு கைதான ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்துல 3 பொண்டாட்டிக்காரன். தலைவன்ல இருந்து தொண்டர் வரைக்கும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீங்க ரோல் மாடல்னு சொல்லி ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த பாயிண்ட் நீங்க சொன்னது எது? அதாவது லவ் ஜிகாத் நடக்குதா இல்லையா? லவ் ஜிகாத்துங்கிறது நடக்குதா இல்லையா? வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது அவங்க உரிமை. அப்படி அதை எப்படி நீங்க லவ் ஜிகாத்னு சொல்லுவீங்கிறாங்க. அதே மாதிரி அது எப்படி லவ் ஜிகாத்த நாடக காதலை எப்படி சார் சொல்லுவீங்க? நாடக காதல் தான் சொல்லணும். அவங்க தேர்ந்தெடுத்த பிரச்சனை இல்லை சார். சார் ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் காதலன், ஒருத்தர் காதலி. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அவங்க இந்த மாதிரி வாழ போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏத்துக்கலாம். அதை காலகாலமா அந்த காதலுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது, அதுல தப்பே கிடையாது. ஆனா எத்தனை பேர் சார் இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, ஒன்னு கிறிஸ்டின், ஒன்னு முஸ்லீம், ஒருத்தன் இந்துக்காரன், இல்லைன்னா அந்த பொண்ணு இந்து முஸ்லீமா இருக்கு, அந்த பையன் இந்துக்காரனா இருக்கான். 2ல ஏதாவது ஒண்ணு தானே மாறி இருக்கு. அதுல எத்தனை பேர் இந்துக்காரனா வாழ்ந்துட்டு இருக்காங்க? அது சொல்லுங்க. அது அவங்களுடைய உரிமை அப்படின்றத என்னது சார் நான் கேட்கறது? ஒரு 100 பேரை நீங்க எடுக்கிறீங்க, இந்த மாதிரி காதல் கல்யாணம் பண்ணவங்க 100 பேர் எடுக்கிறீங்க. 100 பேர்ல ஒரு 50 பேர் முஸ்லீம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, 50 பேர் இந்து முறைப்படி வாழ்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடியது கரெக்ட். 100 பேருமே முஸ்லீமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா 100 ஜோடிகளும் முஸ்லீமாவை தான் வாழ்றாங்கன்னா அது அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு நாடகம் இருக்கா இல்லையா? இவங்க இந்த மாதிரி வீட்டை மீறி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டுனா அதுக்கு தப்லிக் ஜமாத் இன்னும் நிறைய ஜமாத் வச்சிருக்காங்க. இந்த ஜமாத்தெல்லாம் நேரே போய் உள்ள இறங்கி அவங்களுக்கு கோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பெண்ணினுடைய வீட்டுக்காரன மிரட்டல இருந்து எல்லா எத்துவாளித்தனத்தையும் பண்றாங்களா இல்லையா? கேரளாவில் இதை விட உச்சகட்டத்தில் அது இருக்கா இல்லையா? அதுக்கான டேட்டா ஏதாச்சும் இருக்கா? கேரளாவில் 2008 அங்க இந்த அம்மா பேசின முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். பாப்புலேஷன் முஸ்லீம் பாப்புலேஷன் கூடுது, இந்து பாப்புலேஷன் குறையுது, லவ் ஜிகாத்து இந்த மாதிரிப்பட்ட இதுலலாம் அதுல பண்றதுனால வருதுன்னு சொல்லிட்டு பாஜக காரங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஊபி மாதிரியான மாநிலத்தில் இதை பத்தி பெருசா பேசுறாங்க. நான் ஊபி எடுக்கல, இவங்களுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய கேரளாவை தான் நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். ஊபியை விட்டுருவோம், கேரளாவுக்கே நீங்க வாங்க. 2008 இந்துக்களுடைய பர்த் ரேட்னு இருக்குல்ல, குழந்தை பெறக்கூடிய சதவீதம் இருக்குல்ல, அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2008 புள்ளி விவரத்துல பாஜக ஆட்சி இல்ல. அப்ப எவ்வளவு இருந்துச்சுன்னா 45.04% இருந்துச்சு. வேற எடுத்தீங்கன்னா அதுல 45% பேர் இந்துவா இருந்தா. மக்கள் எவ்வளவு பேர் பிறந்தாங்க அந்த வருஷத்துல அப்படின்னா 2,41,305 இந்து குழந்தைகள் பிறந்தது. அதுவே முஸ்லீம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,94,583 குழந்தைகள் முஸ்லீம் குழந்தைகள் 2008 பிறந்துச்சு. சதவீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 36.32. கிறிஸ்டின் அங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய சதவீதம் எவ்வளவுன்னா 17.58. 94,175 குழந்தைகள் பேபிஸ் 2008 கிறிஸ்தவ குழந்தைகள் பிறந்தது. அப்படியே நீங்க 2019 வாங்க, முஸ்லிம்களுடைய சதவீதம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 44% சார். 44, 36 2008
அதுவே 2019 வரும்போது 44% குழந்தைகள் வந்து முஸ்லிம் குழந்தைகள் பிறந்திருக்கு. ஆனா இந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஆயிருக்குன்னா 2008 45.04% இருந்தது. 2019 வரும்போது 41% குறைஞ்சு போச்சு சார். இந்த ரேஷியோவை நீங்க எப்படி எடுப்பீங்க? இது ஆபத்தான விஷயமா இல்லையா? உங்களுடைய பாப்புலேஷன்ல ஒட்டி தானே அது வரணும். அப்படி வந்துன்னா அது சரியா இருக்கும். ஆனா ஒரு 29% இருக்கக்கூடிய முஸ்லிம் கேரளாவில் அதனுடைய குழந்தை பெர்த் ரேட்டு வந்து 44%. இது அந்த பாப்புலேஷனை விட உடைஞ்சு பல்கி பெருகி வருதா இல்லையா? அப்ப அங்க பின்புலத்துல ஏதோ ஒரு சதி நடக்குதா இல்லையா? 12 வயசு 13 வயசுல உள்ள முஸ்லிம் குழந்தைகள் எல்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா? 4, 5, 8, 10 குழந்தைய பெத்துட்டு இருக்காங்களா இல்லையா? முஸ்லிம் பெண்களை குழந்தைகள் எல்லாம் பெண் மாணவிகள் எல்லாம் மாணவிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பெண்கள் எல்லாம் குழந்தை பெறும் எந்திரங்களாக பயன்படுத்துறாங்களா இல்லையா? இதுக்கு பின்புலமாக ஜமாத்துகள்னு சொல்லக்கூடியது அப்புறம் நிதி உதவி எல்லாம் வாங்கி இதெல்லாம் பண்றாங்களா இல்லையா? இது எவ்வளவு உண்மைதானே? சுதந்திரம் அடையும் போது இந்தியாவினுடைய மக்கள் தொகையில 8% தான் முஸ்லிம் இருந்தாங்க. பிரிஞ்ச பிறகு சுதந்திரம் அடைஞ்சு பாகிஸ்தான் தனியா ஒரு நாட்டை, அதுவே பித்தலாட்டம். அவங்களுக்காக ஒரு நாடு மக்கள் தொகையின் அடிப்படையில தான் நிலப்பரப்பு பிரிக்கணும். அதுல கூடுதல் இடத்தை தான் கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு 24 நினைக்கிறேன் சதவீதம் 24% இருந்த முஸ்லிம்கள் வந்து அங்க போனாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து 18% இருந்த முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட இடம் வந்து 24%. அங்கே அதிகமான இடத்தை கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு இங்க போகல. இங்க பழையபடி ஒரு இந்திய பாப்புலேஷன்ல 8% அவங்கள ஆயிட்டாங்க. சுதந்திரம் அடைந்த பிறகு உள்ள கணக்கு 8% மக்கள் அவங்க தான் இருந்தாங்க. இருந்து விட்டு இன்னைக்கு அது வந்து 16, 18ன்னு சொல்றாங்க. கூடி இருக்கா இல்லையா? இந்தியாவினுடைய பாப்புலேஷன்ல முஸ்லிம் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கா இல்லையா? இந்த தர்மபத்தினிக்கு இது புரியாத மாதிரி அங்க போய் பில்டப் கொடுத்து வேற மாதிரி உருட்டுதுன்னா மூளையில கோளாறு இருக்கா இல்லையா? சதி வேலை இருக்குதா இல்லையா? இதுக்கு பின்புலத்துல ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்லுவேன். கிறிஸ்தவ முஸ்லீம் 100% ஓட்டு போலரைஸ் ஆயிட்டு இந்தியாவில். அந்த 100% அந்த மக்கள் வந்து 1-2 தேசியவாதிகளை விட்டுருங்க. அது போக மற்றபடி நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 95 கூட 98, 9 கூட எடுத்துடுங்க. ஏன்னா அதை விட கூடுதலாக தான் ஆயிருக்கு. ஒரு 95 கூட எடுத்துடுங்க. ரொம்ப கம்மியான எண்ணிக்கையை எடுத்துடுங்க. முஸ்லிம்களுடைய ஓட்டு ஒரு போலரைஸ் ஆகி போச்சுது. கிறிஸ்டின் ஓட்டு வந்து போலரைஸ் ஆக்கப்பட்டுட்டு இந்த காங்கிரஸ், இந்த திமுக, அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட், இந்த எத்துவாளிகள் எல்லாம் சேர்ந்து அவங்கள மூளை செலவு செய்து ஒன்று சேர்த்து அவங்களுடைய ஓட்டு வங்கியா உருவாக்கி பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இது வெளிப்படையான உண்மை. நீங்க இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணினாலும் சரி, அதுக்கு மேல ஓட்டு மேக்சிமம் ஓட்டு வந்து போலரைஸ் ஆகி திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி தான் விழ போகுது. விழுந்துட்டு இதுக்கு அது என்னமோ மாறாதுங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இப்ப வந்துட்டு. ஆனா இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணாலும் வராது. ஆனால் சும்மா இருக்கக்கூடிய இந்துக்காரனை போட்டு நீங்க பாரகோல் கம்பி எடுத்து குத்தி இந்த திருப்பரங்குன்ற விஷயம், அந்த விஷயம், இந்த விஷயம், ஒவ்வொரு விஷயம் உசுப்பேத்த இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு காரணம் இந்து ஓட்டு வங்கி ஏற்பட்டது. இந்துக்கள் விழிப்புணர்வு பெற்றது. விழித்து கொண்டதுனால அங்க அந்த மாற்றம் நிகழ்ந்தது. அதுதான் தமிழ்நாட்டில் அடுத்து நடக்கும். இந்த திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் சூடு சொரணே வரமாட்டேங்கிற வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் இல்ல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இதுக்கு முன்னாடி நம்ம இந்துக்களுடைய தரப்புல நம்ம எந்த ஆள்களை வந்து நிப்பாட்டினோம் பாருங்க. எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் அவர் பொதுவா நடந்துகிட்டாரு. அதனால இந்துக்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த விழிப்புணர்வு பெற்ற இந்துக்கள் வந்து எம்ஜிஆர் பக்கமா. கருணாநிதிக்கு எம்ஜிஆர் பரவாயில்ல, அவ்வளவுதானே. இன்னும் காமராஜரோட உயர்ந்தவர் கிடையாது எம்ஜிஆர். வெளிப்படையா நம்ம எடுத்து பேசுவோம். ஆனா கருணாநிதி செய்த அந்த கர்மத்தை விட எம்ஜிஆர் வந்து கம்மியா தான் பண்ணுவார். இந்துக்களை சீண்ட மாட்டார், இந்துக்களை இழிவுபடுத்த மாட்டார். அதனால எனக்கு அவருக்கு இவரு பரவாயில்ல, பெட்டர், இவரோட இவர் சிறந்தவர், அவ்வளவுதான் கம்பாரிசன்ல. அப்புறம் ஜெயலலிதா வந்து கருணாநிதியோட பரவாயில்ல. இந்துக்களை இழிவுபடுத்த மாட்டாங்க, இந்து பண்டிகைகள்லாம் வாழ்த்து சொல்லிடுவாங்க, பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு. அடுத்து பின்னாடி வந்தது இந்த இப்போ வந்திருக்கிறது கருணாநிதி. ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்திருக்குது ஸ்டாலின் வந்து கடைசி வரைக்கும் இந்துக்களுக்கு விரோதி தான். அதே சமயத்தில் எடப்பாடி இந்துக்கு விரோதி தான்ங்கிறத அவர் நிரூபணம் பண்ணிவிட்டாரு. இந்துக்களுக்குன்னு யார் சார் உருவானாங்க? இது வரைக்கும் இல்லையே. இப்போ தானே அண்ணாமலைன்னு ஒரு மனிதரை கொண்டு விட்டுருக்கோம் மக்கள் மத்தியில். 2021 அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு வந்தார். ஆனால் அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலாக இல்லை. அவரை ஒரு சீஃப் மினிஸ்டர் வேட்பாளராகவும் நம்ம நிறுத்தலை. அதுக்கு சூழ்நிலையும் அமையலை. ஆனால் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளராக விட்டுருந்தோம். இந்த எடப்பாடிக்கு ஓட்டு போட்டாலும் சரிதான், ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாலும் சரிதான். இந்துக்களுடைய மனநிலை அதுதான்.
ஒருவேளை எடப்பாடியை 4 வருஷம் பார்த்துட்டோம். இந்த ஸ்டாலின் ஒருவேளை அந்த கருணாநிதியை விட கொஞ்சம் வித்தியாசமா இவர் ஏதாவது செய்து விட மாட்டாரா, இவர் வந்து கொஞ்சம் திருந்தி இருக்க மாட்டாரா? ஏன்னா இவர் வந்து கருணாநிதி இருக்கும்போதே இந்துக்களுக்கு ஒரு வாழ்த்தெல்லாம் போட்டார், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சாரு. அதனால இவர் வந்து கொஞ்சம் இந்து விரோதிங்கிற இடத்துலயாவது நம்ம அவமானப்படுத்துறது இழிவுபடுத்துறதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நினைச்சிட்டு தானே எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. இல்லைன்னா எப்படி வந்திருக்க முடியும்? அதுவும் ஒரு 2.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்தார். மொத்த ஓட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சொற்ப ஓட்டு வித்தியாசம் தான், எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் அதிகம். நான் என்ன கேட்குறேன்னா அப்படி தானே நினைச்சாங்க. அந்த இடத்துல நம்ம இந்துக்களுக்கு வந்து பொருத்தமான ஆளு நம்ம யாரை கொண்டு விட்டோம்? யாருமே இல்லை. இப்போதான் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து அந்த ஐபிஎஸ் மாமனிதர் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கவுண்டர் கொடுக்கக்கூடிய அளவில் வந்து மக்கள் இந்துக்கள் மத்தியில் ஒரு இடம் பிடிக்கிற ஆளாக வந்திருக்கார். அதை நம்ம ஒத்துக்கணும். இனிமே வரக்கூடிய தேர்தலில் அதனுடைய தாக்கம் என்னங்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நோட்டாவுக்கு கீழே அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணப்பட்ட பாஜகவினுடைய ஓட்டு வங்கி 11.24% போயிட்டு, கூட்டணின்னு எடுத்தீங்கன்னா 18.5% போயிட்டு, இந்த எலெக்ஷன்ல இன்னும் ஒரு 10% மேலே ஏறினாலே போதும். பாஜகனுடைய ஓட்டு வங்கி 10% ஏறி பாஜக கூட்டணியினுடைய ஓட்டு வந்து 18 இருக்குது, 28% போனாலே பிஜேபி ஆட்சி அமைச்சிடும். இன்னைக்குள்ள சூழ்நிலை கண்டிப்பா நடக்கும். வரக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பாருங்க, 2026 திமுகவுக்கு கொள்ளி வைப்பாங்க சார். இந்துக்கள் கொள்ளி வைக்க போறாங்க. ஏன்னா இப்ப நம்பிக்கையானால அண்ணாமலை கிடைச்சிட்டார், சாய்ஸ் வந்துட்டு. அதுக்கு பிறகு வந்து மற்றதெல்லாம் 2வது பட்சம். இதுல கண்டிப்பா இதுல வந்துடும். நீங்க என்ன வேணா பிரியாணி கொடுங்க, காசை கொடுங்க, அப்படிலாம் மக்களை திட்டுறோம் நம்ம. இந்துக்கள் எல்லாம் நீங்க காசு கொடுத்தா கடைசியாக ஓட்டு போட்டு நம்ம தான் அடுத்த அவருக்கு ஒரு ஆளே காணிக்கலையே சார், கண்ணுல காட்டல. இப்பதானே காட்டிருக்கோம் அண்ணாமலை ஐபிஎஸ். கண்டிப்பா இந்த தடவை நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்னு நம்பிக்கையும் வரணும். ஒரு ஆளை நம்ம காணிச்சா கூட அந்த ஆளுக்கு வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற நம்பிக்கையும் வரணும். இப்ப வருது. இப்ப இந்த கூட்டணி வெற்றி பெறும், அண்ணாமலை தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. நிச்சயமா 2026 தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் இந்துக்கள் ஏற்படுத்துவாங்க.